படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்த காட்டுறாங்க. கிராமத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் ஒரு காலங்காத்தால 4:30 மணி இருக்கும். கும்பலா ஒரு கையில சொம்பு, இன்னொரு கையில விளக்குன்னு காட்டு பக்கம் போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா யாரோட வீட்லயும் டாய்லெட் இல்ல. அதனால ஒதுக்குப்புறமா ஒதுங்கி போய் டாய்லெட் போலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா பார்த்து உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ரோடு வழியா ஒரு டிராக்டர் வருது. அந்த டிராக்டர் ஓட்டிட்டு வரவனா இந்த பக்கம் இவங்கலாம் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த பக்கம் லைட் அடிக்கிறான். இவங்க என்ன பண்ண முடியும்? பாதியில எழுந்துக்கவா முடியும்? சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, முகத்த முந்தானியால மூடிக்கிறாங்க. டிராக்டர் ஓட்டிட்டு போனவன் அப்படியே ஊருக்குள்ள ஓட்டிட்டு போறான். அங்க ரோட்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் வம்பிழுக்கிறான். அதுல ஒரு பொண்ணு என்ன பண்றா, கையில இருக்கிற தேங்காவ எடுத்து அவனோட மண்டையில நச்சுன்னு போடுறா. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். டிராக்டர் அப்படியே சாக்கடைக்குள்ள விழுந்துருது. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேங்காவை எரிஞ்சது வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். அவளோட லைஃப் ரொம்பவே சூப்பர்வா அப்படியே போல்டான ஒரு பொண்ணா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளோட வீட்டுல டாய்லெட் இருக்கு. அவங்களோட ஃபேமிலி ரொம்ப யதார்த்தமான மாடர்னான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலி தான். இந்த டாய்லெட் படத்தோட முழு கதையை கேட்கறதுக்கு சேனல் பேருக்கு கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.